வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிறையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இம்ரான்கான் எப்படி அவரது சகோதரியை சந்திக்க அனுமதிக்கப்பட்டார், அதன் பின்னணி என்ன என்ற திடுக்கிடும் விவரங்களின் ஒரு பகுதியை இன்று பரபரப்பு மீடியாவில் நாம் வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம். மீதி விவரங்களை அடுத்த இரு காணொலிகளில் தருவதாகவும் குறிப்பிட்டிருந்தோம். இதோ இரண்டாவது காணொலி. முதல் காணொலியை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டப்படும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. தம்மிடமிருந்த உளவு தகவல்களை சிஐஏக்கு கொடுக்க சிஐஏ பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அழுத்தம் கொடுக்க இம்ரான்கானின் தனிமைப்படுத்தல் முடிவுக்கு வந்தது. இந்திய உளவுத்துறை ஒரு தோட்டா கூட சுடாமல் பாகிஸ்தான் ராணுவத்தை பழி வாங்கிவிட்டது. இதுதான் நிஜமான ஆபரேஷன் சிந்தூர் 2 போலும். அடியாலா சிறையில் இம்ரான்கான் தனிமைப்படுத்தலின் போது என்ன நடந்தது என்பதை வெளிநாட்டு உளவுத்துறைகள் தெரிந்து கொண்டன என்பதை அசீம் முனீர் நன்கு புரிந்து கொண்டார். அதனால் தான் அவர் திடீரென தனது கட்டளை அதிகாரிகளிடம் உத்தரவு கொடுத்தார். இம்ரான்கானை சந்திக்க அனுமதி கொடுங்கள். இந்த உத்தரவு அதிகார அமைப்பின் தோல்வியின் முதல் அடையாளம். பாகிஸ்தான் ராணுவம் ஒருபோதும் அழுத்தத்தில் முடிவெடுக்காது. ஆனால் இந்த முறை எடுத்தது. காரணம், அவர்கள் தங்கள் மீது வரும் சர்வதேச வெளிச்சத்தை தடுக்க விரும்பினார்கள். சரி, இதற்கு முன் என்ன நடந்தது, என்ன தெரிந்து கொண்டது, அதை இந்த காணொலியில் பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். அடியாலா சிறையின் கதவுகள் தினமும் மூடப்படுவது சாதாரணம். ஆனால் இம்ரான்கான் உள்ளே சென்ற பிறகு அந்த கதவுகள் ஒரு படை முகாமின் கதவுகளாக மாறின. அதன் உள்ளே இருந்து ஒவ்வொரு நடைபாதையும் ராணுவத்தின் நிழலால் நிறைந்திருந்தது. செல்லின் முன் நடந்து திரிந்த காவலர்கள் நிஜ காவலர்கள் இல்லை, அவர்கள் ISI ஆட்கள். அவர்களின் கண்களில் சாதாரண காவலர்கள் கண்கள் அல்ல, உளவு பார்க்கும் கண்கள். இம்ரான்கான் இருக்கும் செல்லில் ஒளி இல்லை, காற்று இல்லை, சத்தம் இல்லை. அது ஒரு மனிதனை அழிக்க வடிவமைக்கப்பட்ட உளவுத்துறை அறை. அவர் அதை ஒரு அடுப்பின் வெப்பம் என்று சொன்னார். ஆனால் அது வெப்பம் மட்டுமல்ல, அது ஒரு சோதனை. ISI மன அழுத்த பரிசோதனைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பயங்கர நடைமுறை. ஒளியை துண்டித்தல், வெப்பத்தை கூட்டுதல், மின்சாரத்தை நிறுத்தல், யாரையும் சந்திக்க அனுமதிக்காத தனிமை, இவை அனைத்தும் ஒரு மனிதனை உடைக்க வடிவமைக்கப்பட்ட உந்துதல். அவர் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். அவர் எண்ணும் திறன் குறைய வேண்டும். அவர் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும். இதை ISI மன தனிமைப்படுத்தல் கோட்பாடு என்று அழைக்கின்றது. இந்த மன தனிமைப்படுத்தல் கோட்பாடு பற்றிய தகவல் ராவுக்கு போய் சேர்ந்தது எப்படி? அது ராணுவ அதிகாரிகள் மூலமல்ல, அது சிறையின் உள்ளே இருந்த மருத்துவ பணியாளர்களின் கவலையில் இருந்து வந்தது. அவர்கள் பார்த்தது ஒரு தலைவர் அல்ல, ஒரு மனிதன் மெதுவாக அழிக்கப்படுவது. அவர்கள் அறிந்து கொண்ட ஒரு தகவல் ராவின் கைகளில் விழுந்ததும் இந்திய உளவுத்துறை அதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியது. மறுபக்கத்தில் இம்ரான்கானை என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருந்தது பாகிஸ்தான் ராணுவம். ராவல்பிண்டி GHQவின் 2வது வளாகத்தில் உள்ள அந்த நீண்ட மாநாட்டு அறை சாதாரணமாக அமைதியாக இருக்கும். ஆனால் கடந்த சில வாரங்களில் அது ஒரு போர் அறையாக மாறிவிட்டது. அந்த அறையில் அசீம் முனீர் கடந்த வாரம் ஒரு இரவு GHQ அதிகாரிகளுடன் விவாதித்தார். அதிகாரிகள் இம்ரான்கான் பிரச்சனை கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்றார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு அதிகாரி எழுந்து நின்று கூறிய வார்த்தை அசீம் முனீரின் மனநிலையை உடைத்து முதல் சத்தமாக இருந்தது. சார், நீங்கள் கொடுத்த அழுத்தத்தில் அவர் உடையவில்லை, அவர் கோபமாகின்றார், அவர் கோபம் நம்மை உடைக்கும். அந்த வாக்கியம் அசீம் முனீரின் மனநிலையில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த நிலைமையை கண்காணித்தது. அவர்களிடம் இருந்த தகவல்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கே தெரியாத உண்மைகளை வெளிப்படுத்தி இருந்தது. சிறையின் உள்ளே நடந்த வெப்ப சோதனை, இருள் சோதனை, ஒளி துண்டிப்பு, மின்சாரம் நிறுத்தம், இவை அனைத்துமே ராவின் ஹியூமன் அசெட்ஸ் மூலம் கண்டறிந்தது. அதன் பின்னர் CIA தொடர்பு கொண்டது. அதன் பின் எல்லாமே மாறியது. அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவானதாக உள்ளதா, இதில் விஷம் உள்ளதா, வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளில் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். CIA இணைப்பு அசீம் முனீருக்கு தெரிய வந்த போது அவர் உள்ளே நடுங்க தொடங்கினார். பாகிஸ்தானில் இருவதை எந்த ராணுவ தளபதியும் 2 வேறு நாடுகளின் உளவுத்துறைகளின் கூட்ட அழுத்தத்தில் சிக்கியதில்லை. இது அவரை மனநிலை ரீதியாக உடைத்தது. அதன் காரணமாக GHQவில் நெருக்கடி கட்டுப்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. அதில் 3 முக்கிய கோட்பாடுகள் இருந்தன. முதலாவது, இம்ரான்கானின் உடல் நலத்தை மோசமாக்காதீர்கள், ஆனால் அவரை அரசியல் ரீதியாக செயலிழந்தவர் ஆக்க முயலுங்கள். இரண்டாவது, உலகம் அவர் மீது சித்திரவதை நடக்கிறது என்று நம்பும் அளவுக்கு அவர் பேசுவதற்கான வாய்ப்பை இல்லாது செய்து விடுங்கள். மூன்றாவது, அமெரிக்காவுடன் மோதலுக்கு செல்லாதீர்கள், ஆனால் அவர்களிடம் முழு கட்டுப்பாட்டை இழந்து விட்டோம் என்று ஒப்புக்கொள்ளாதீர்கள். இந்த திட்டத்தின் 3வது புள்ளி அசீம் முனீருக்கு மிகப்பெரிய அவமானம். அவர் பாகிஸ்தானின் தளபதி, ஆனால் CIAக்கு அவர் சொந்த நாட்டிலேயே அஞ்சு வேண்டி இருந்தது. அசீம் முனீரின் அதிகாரம் பாகிஸ்தானில் ஒரு இரும்பு கோட்டை போல் இருந்தது. ஆனால் இம்ரான்கானை சிறையில் வைத்த பிறகு அந்த இரும்பு உருக ஆரம்பித்தது. GHQவின் உள்ளே நடந்த கூட்டங்களில் அவர் ஒரே விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்ல தொடங்கினார்.
அவரை கட்டுப்படுத்த வேண்டும், அவர் பேசக்கூடாது, அவர் வெளியே சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை அழிக்கும். இந்த வார்த்தைகள் ஒரு தளபதியின் அமைதியான கட்டளை அல்ல, அது ஒரு பயத்தால் ஏற்பட்ட மனநிலையின் வெளிப்பாடு. அதிகாரம் கையில் இருந்தாலும் அதில் நம்பிக்கை இல்லை, முடிவுகள் கையில் இருந்தாலும் மனநிலை சிதைந்திருக்கிறது. ISIயின் அதிகாரிகள் இந்த மாற்றத்தை முதலில் கவனித்தனர். அசீம் முனீர் முன்பு எப்போதும் அமைதியாக கேட்டு முடிவு செய்வார். ஆனால் இப்போது அவர் கேட்கவில்லை. அவர் சீறுகிறார், அவர் கோபம் கொள்கிறார், அவர் திடீரென்று மேசையிலிருந்து எழுந்து கதவின் அருகே நடக்க தொடங்குகின்றார். இது ஒரு ராணுவ தளபதி செய்யும் செயல் அல்ல, இது உள்ளே ஒரு குழப்பத்தை மறைக்க முயலும் மனிதனின் செயல். இந்த மனநிலை மாற்றம் ISIயை 2 பிரிவுகளாக பிரித்தது. ஒரு பக்கம் அசீம் முனீர் குழு, அவர்கள் இம்ரான்கானை மௌனப்படுத்த வேண்டும் என்று நம்பினார்கள். மறுபக்கம் இம்ரான் ஆதரவு மௌன பிரிவு, அவர்கள் தமது ராணுவம் தற்போது உலகத்தின் முன் தவறு செய்கின்றது என்று உணர்ந்தார்கள். அவர்கள் பேசவில்லை, அவர்கள் திறந்த வழியில் கலகம் செய்யவும் இல்லை. ஆனால் அவர்களின் அமைதியான எதிர்ப்பினை ஆரம்பித்தனர். சிறையில் நடந்த நடவடிக்கைகளை அவர்கள் தாமதப்படுத்த ஆரம்பித்தனர். தகவல் வெளியேறாமல் இருக்க வேண்டிய விவரங்களை அவர்கள் இந்திய உளவுத்துறைக்கு சென்று விடுமாறு விட்டனர். இந்திய உளவுத்துறை இந்த விவகாரத்தை கவனிக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் எங்கிருந்து யார் மூலம் கவனிக்கிறார்கள் என்று தெரியாது. எப்படியோ அவர்கள் தகவல் வெளியாகும் இறுக்கத்தை குறைத்தார்கள். தகவல் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் ராவின் காதுகளுக்கு போகும் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த சிறு செயல்களை ISI உள்ளே ஒரு பெரிய பிளவை உருவாக்கியது. இந்த பிளவில் தான் ரா புதிய வாய்ப்பை பார்த்தது. ராவுக்கு பாகிஸ்தானில் செயல்பட கடினமான சூழல் எப்போதுமே இருந்தது. ஆனால் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர்கள் வாய்ப்புகள் திறக்க ஆரம்பித்தனர். சிறை அதிகாரிகளின் மன அமைதியின்மை, அவர்களின் பயம், அவர்களின் குற்ற உணர்வு, இவை அனைத்தும் ராவின் நிழல் வலையில் விழுந்தன. ரா தெரிந்து கொண்டது ஒரு ஆபத்தான உண்மையை. இம்ரான்கானை கொல்ல வேண்டும் என்று GHQ நினைக்கின்றது, ஆனால் அதை செய்வதற்கான தைரியம் இல்லை. இந்த தகவல் CIAக்கு சென்றவுடன் முழு நிலைமையும் மாறிவிட்டது. CIA உடனடியாக ஒரு ப்ரொடெக்ஷன் கிரிட் மேப்பிங் செய்தது. அதில் 3 முக்கிய புள்ளிகள் இருந்தன. இம்ரான்கானின் உயிருக்கு நேரடி அபாயம், இரண்டாவது வசீம் முனீரின் மனநிலை தளர்ச்சி, மூன்றாவது பாகிஸ்தான் ராணுவத்தில் உள்ளக பிரிவு. இந்த 3 புள்ளிகளும் CIAக்கு ஒரு விஷயத்தை மட்டுமே காட்டின: பாகிஸ்தான் கட்டுப்பாட்டை இழந்து வருகிறது. இந்த முடிவு வந்ததுமே CIA இணைப்பு மேலும் தீவிரமானது. இது இம்ரான்கானை காப்பாற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, இது பாகிஸ்தானில் ஒரு ஆழமான அதிகார மாறுதல் வரப்போகிறது என்ற எச்சரிக்கையும் கூட. அதற்கிடையில் GHQவில் நடைபெற்ற மற்றொரு ரகசிய கூட்டத்தில் அசீம் முனீர் திடீரென கூச்சலிட்டார். அவரை தடுக்க யாராலும் முடியாது. அவர் உலகமே முன் நம்மை அவமானப்படுத்த போகின்றார். இந்த ஒரு கூச்சல் கூட்ட அறையில் இருந்த அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தார்கள். இது ஒரு நிலைமையை கட்டுப்படுத்தும் தளபதியின் குரல் இல்லை, இது தன்னையே கட்டுப்படுத்த முடியாமல் புரண்டு விழும் ஒரு மனிதனின் குரல். அரசு அதிகாரிகள் அசீம் முனீரிடம் மெதுவாக கூறினர், சார், அவரை அமைதிப்படுத்தி வைத்தால் பிரச்சனை தற்காலிகமாக சீராகிவிடும். ஆனால் அசீம் முனீர் அதற்கு பதில் சொன்னார், அவர் அமைதி இல்லை, அவர் ஒரு ஆயுதம். அவரின் குரல் நடுங்கியது, அவரின் கண்கள் சிவந்திருந்தது, அவர் கட்டுப்பாட்டை இழந்திருந்தார். அந்த நேரத்தில் GHQவின் உள்ளே ஒரு புதிய கேள்வி எழுந்தது: அசீம் முனீர் உண்மையில் நிலைத்தன்மையுடன் முடிவெடுக்கிறாரா? இந்த கேள்வி ராணுவத்தின் உயர்நிலை அதிகாரிகளின் மனதில் ஒரு நிழலை போல பரவியது. ஒரு தளபதியின் மனநிலை பற்றி சந்தேகம் எழும்போது அந்த ராணுவம் நிழல் ஆட்சியாக மாறிவிடும். இதையெல்லாம் பார்த்த பிறகு CIA ஒரு 2வது எச்சரிக்கையை அனுப்பியது. அது சுருக்கமாக இருந்தது, ஆனால் ஆழமான அர்த்தம் இருந்தது. ஏதாவது நடந்தால் அது யார் செய்தார்கள் என்று உலகிற்கு தெரியும். இந்த எச்சரிக்கை GHQவின் நரம்பில் பனியை போல பாய்ந்தது. அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலை. அவர்கள் தவறு செய்தால் உலகம் தெரிந்து கொள்ளும். அவர்கள் எதையும் செய்யாவிட்டாலும் இம்ரான்கான் பேசிவிடுவார். இரண்டும் ஆபத்து, இரண்டும் அவர்களது தோல்வி. இம்ரான்கான் இதை உணர்ந்திருந்தார். அதனால் தான் அவர் தனது அறிக்கையில் ஒரு வரியை கூறினார்: நான் இந்த அடைப்புக்குள் இருந்தாலும் இந்த நாட்டின் உண்மையை வெளியில் சொல்லுவேன். இந்த வரி GHQவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ராணுவம் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி உடைக்க முடியும், ஆனால் அவர் உண்மையை சொல்ல தயங்கவில்லை என்றால் எந்த சுவரும் அவரை தடுக்க முடியாது. இதனால் பாகிஸ்தான் ராணுவத்தில் ஒரு புதிய நிலை உருவானது. இப்போது அவர்கள் இம்ரான்கானை உயிருடன் வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆனால் அவர் உயிருடன் இருந்தால் அவர்கள் பயப்பட வேண்டியது இன்னமும் அதிகம். இவரை தொட்டால் உலகம் கொந்தளிக்கும், இவரை விடுவித்தால் ராணுவம் உடைந்து விடும். இம்ரான்கான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய அரசியல் சக்தி மட்டுமல்ல, அவர் ஒரு சர்வைவர் சிம்போல், அதாவது உயிர் பிழைத்த சின்னம். அசீம் முனீர் இந்த உண்மையை ஏற்க முடியவில்லை. அதுவே அவரது மனநிலையை தகர்த்து விட்டது. ராவல்பிண்டி GHQவின் மிக ரகசிய அலுவலகங்களில் ஒன்று சிக்மா ரூம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அறையின் கதவை திறக்கக்கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கை விரல்களில் எண்ணக்கூடிய அளவு. அங்கேதான் பாகிஸ்தான் ராணுவத்தின் முக்கியமான உளவுத்துறை மதிப்பீடுகள் தயாராகின்றன. இந்த அறையில் தான் இம்ரான்கானின் நிலை, ராணுவத்தின் ஒழுங்கு, உளவுத்துறை செயல்பாடுகள், இவை அனைத்தும் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. ஆனால் கடந்த வாரத்தில் அங்கு உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய ஆவணம் பாகிஸ்தான் வரலாற்றிலேயே மிகவும் ஆபத்தான கசிவாக மாறிவிட்டது. அந்த ஆவணத்தின் பெயர் முனீர் கொலாப்ஸ் ரிப்போர்ட், அதாவது முனீர் வீழ்ச்சி அறிக்கை.
இந்த பெயரை GHQவின் சில முக்கிய உயர்நிலை அதிகாரிகள் கேட்கும் போது உடனே பயத்தில் உறைந்து விட்டனர். ஒரு நாட்டின் ராணுவ தளபதி குறித்து கொலாப்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சாதாரணம் அல்ல. அதற்கு அடிப்படை காரணம் ஒன்று அசீமுனின் மனநிலையை பற்றி உளவுத்துறை கவலை. அந்த ஆவணத்தில் எழுதியிருந்த முக்கியமான வரி ஒன்று CIAக்கு நேரடியாக சென்றது. ராணுவ தளபதி மன அழுத்தத்தின் கீழ் மன சமநிலைக்கான முக்கியமான அறிகுறிகளை காட்டுகின்றார். இந்த ஒரே வரி CIAயின் கண்களை திறந்து விட்டது. ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாட்டின் ராணுவ தளபதி மனநிலை ரீதியாக சிதைந்து வருகிறார் என்பது மிகப்பெரிய எச்சரிக்கை. முனீர் கொலாம்ஸ் ரிப்போர்ட் ஆரம்பத்தில் ISI உள்ளேயே பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் ஒரு அதிகாரி அந்த கோப்பின் ஒரு பகுதியை நிழல் நெட்வொர்க்கில் வெளியே அனுப்பினார். அந்த நிழல் நெட்வொர்க்கின் இறுதி நிலையம் CIA. இந்த அதிகாரி யார் என்பது GHQக்கு இதுவரையும் தெரியவில்லை. ஆனால் CIA அறிந்தது. அவர் ISIயின் மத்தியில் இருந்த இம்ரான் ஆதரவு மௌன அணி உறுப்பினர். மீதி நடந்தவற்றை எமது அடுத்த காணொளியில் IST நேரம் 6 மணிக்கு பகிர்ந்து கொள்வோம்.